வெற்றி தரும் தேவி வேதத்தின் நாயகி உற்றதொரு பெரும் செல்வம் உயர்கல்வி பெற்று தருபவள் பேரரசி எங்கள் திருச்செல்வி தேனாண்டாள். எல்லையை தாண்ட முடியாத இந்த பாம்பு யார் வரவுக்காக இங்கே காத்திருக்கிறது?
இங்க உட்காருங்க. அம்மா, நான் சொன்னனே, மேஜர் ரகுநாத பூபதி இவர்தான் நம்ம எஸ்டேட்டை விலைக்கு வாங்க இருக்காரு. அப்படியா? மேனேஜர் விலையை சொல்லியிருப்பாரு. சொன்னாருமா. எனக்கு அந்த விலைக்கு சம்மதம் தான். நீங்க எஸ்டேட்டுக்கு வந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். அப்ப சரி, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, புறப்பட்டு வரேன், முடிச்சிடலாம். காபி சாப்பிடுங்க. தேங்க்யூமா. ஏம்மா, அந்த போட்டோல இருக்கிறது உங்க மகனா? ஆமாங்க, என் ஒரே பையன் அமெரிக்காவில இருக்கான். அப்படியே. அம்மா, இந்த மேஜர் ரகுநாத பூபதியோட பழக்கமே மனசுல பட்டதை கட்ட நெட்ட உடைச்சு பேசுறதா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கம்மா, எம்ஏ படிச்சிருக்க. என்னோட வசதி உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு சம்மதம்னா என் பொண்ணு உங்க பையனு கட்டி வைக்க நான் ரெடியா இருக்கேம்மா. மன்னிக்கணும், என் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாங்க, அமெரிக்காவிலே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சுட்டேன். என்னம்மா, ஒரே பையங்கிறீங்க, உள்ளூர் பொண்ணுகளை விட்டுட்டு அமெரிக்காவில போய் பொண்ணு எடுத்திருக்கீங்க. என்ன இருந்தாலும் அந்த ஊர் நாகரிகம். என் மருமகளை நேர்ல பார்த்தா இப்படி நீங்க கேட்க மாட்டீங்க. அமெரிக்காவில இருக்கிற அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கும்பகோணம் குருக்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி அப்படி ஒரு ஆச்சாரம்.
விடுங்க. வரலட்சுமி விரதமும் அதுவுமா? மாசத்துல பாதி நாள் வெள்ளிக்கிழமை விரதம்னு சொல்லி மூட் அவுட் பண்ணிடுறேன். அமெரிக்காவில இருந்துட்டு ஏன் இப்படி ஐயர் விட்டு போன மாதிரி ஆச்சாரம் பாக்குற? நாடு விட்டு நாடு வந்துட்டா மட்டும் நம்ம பண்பாடு மாறிடுமா என்ன? கல்யாணமாயி 3 மாசத்துலயே கிழவு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? என்னங்க என் மேல கோவமா? பின்ன ஃபுல் மூட்ல இருந்த ஏமாத்திட்டியே. ஆமா, நீங்க கூட தான் என்ன ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் கோவப்பட்டேனா? நான் ஏமாத்துறேனா? பின்ன எங்க அம்மா அப்பா இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. உங்களை கல்யாணம் பண்ணிட்டா இந்தியாவுக்கு போய் நம்ம நாட்டுல நம்ம கலாச்சாரத்தோட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சேன். நீங்க என்னடானா இங்க இருந்து நகர்ற மாதிரியே தெரியல. நான் என்ன செய்யறது? என்ன காரணமோ தெரியல. மம்மி என்ன இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. காயத்ரி, நம்ம கல்யாணத்தையே இங்க வந்துதானே நடத்தி வச்சாங்க. ஒரே பிள்ளை அமெரிக்கால இருக்கிறது தான் பெருமைன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சொந்த ஊர்ல வாழற சுகம் வேற எதுலயுமே இல்லைங்க. ஆல்ரைட், நாம கூடிய சீக்கிரமே இந்தியாவுக்கு போறோம். நிஜமாவா? ப்ராமிஸ். தேங்க்யூ. எதுக்கும் அத்தை கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம். ஓகே. இப்ப சந்தோஷம் தானே? வரலட்சுமி விரதம் ஞாபகம் இருக்குமா? நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன். என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல. மொத்த பணமும் எனக்கு தான். யாரா நீ? சொல்லி பழக்கம். என்னப்பா போலீஸோட வர? நான் இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டமா, அதான் போலீஸ் பாதுகாப்போட வர. அம்மா, உங்க வளர்ப்பு மகன் சீட்டாட்ட கிளப்ல பெரிய கலாட்டாவே பண்ணிட்டாரு. அத உங்ககிட்ட சொல்லி வார்ன் பண்ணி விட்டுட்டு போகலாம்னு தான் வந்தேன். இந்தாப்பா, இந்த அம்மா முகத்துக்காக தான் ஐயா உன்னை விடுறாரு. இனிமேலா ஒழுங்கா நடந்துக்க. நான் வரேம்மா. விஜய், என்னப்பா அதெல்லாம் தேவையில்லாம ஏன் இப்படி கலாட்டா பண்ண? தேவையில்லாம கலாட்டம் பண்றதுக்கு நான் குடிகாரனோ பைத்தியக்காரனோ இல்லம்மா. கேவலம் 50 காசுப்பட்டு பில்லி சூன்யம் பண்ணி பல குடும்பங்களை கெடுத்துட்டு இருக்கா ஒரு சாமியார். அதான் இப்ப உன உதச்சிட்டு வரேன். சரி, அதை விடுப்பா. நான் அவசரமா எஸ்டேட்டுக்கு போறேன். வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். 1 வாரமா? ஆமாப்பா, முக்கியமான வேலை இருக்கு. வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. ஜாகிரதை போயிட்டு வாமா. வாங்க, இந்தாங்க டோக்கன். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? போர்டுல இசையால எல்லா வியாதியும் குணப்படுத்தப்படும் போட்டிருக்கேன். அது எப்படி? யோ, பாட்டு பாடினா பசுமாடு அதிகமா பால் கறக்கும்னு ஃபாரின்ல விஞ்ஞானிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம லோக்கல்ல ஏரி மேல நின்னு வயலின் வாசிச்சே மழைய வள வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் எங்க வைத்தியரையா. அது சரி. எப்பவும் என்ன பட்டமா? ஆமா. எஃப்னா ஃப்ளூட், எம்னா மவுத் ஆர்கன், சீனா கிளார்னெட், என்னா நாதஸ்வரம், சகல வாத்தியமும் வாசிக்க தெரிஞ்சவரே எங்க வைத்தியர்.
ஏங்க எல்லாமே வாயில வச்சு வாசிக்கிற மாதிரியாவது இருக்கு. வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆமா. அது எங்க வைத்தியரையாவுக்கு தான் பொருந்தும். வாராயின்னு வாசிக்கிறாரு. முதலில் நீ போவாய். ஆஹா. வணக்கம் வைத்தியரையா, வணக்கம். உட்காருங்க. என்ன விஷயம்? ஒண்ணில்ல, தனியா பேசணும். அப்ப நான் எந்திரிச்சு போயிடுறேன். நீங்க தனியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருங்க. ஆனா உங்ககிட்ட தனியா பேசணுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அதை எப்படி சொல்றதுதான் கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஏன் அவ்வளவு அசிங்கமான வியாதியா? அது இல்லைங்க. இந்த பாருங்க, வைத்தியர்கிட்டயும் விபச்சாரிகிட்டயும் மூடி மறைக்கவே கூடாது. அது வந்துங்க, ஆ. காலையில படுக்கை விட்டு எந்திரிக்கவும் லேட் ஆகுது, படுக்கவும் லேட் ஆகுது. ஓஹோ, அந்த வியாதியா? ஆ. இதுக்கு மன்மதராக வாசிச்சா சரியா போயிரும். வாசிங்க. வாசிக்கிறேன். பாருங்க. ஐயா வைத்தியரையா, நிறுத்துக்க நிறுத்துக்க, வைத்தியரையா நிறுத்துக்க. எனக்கு எல்லா முடியும் எந்திரிச்சிருச்சு. உடம்புல ஒரு தெம்பே வந்த மாதிரி இருக்கு. ஆமா, எவ்வளவு உங்க ஃபீஸ்? கம்பவுண்டர் சொல்லுவாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு போங்க. அப்படிங்களா? ஆ, போங்க. அப்பா நான் வரட்டுங்களா? வணங்கா முடி. நெக்ஸ்ட். ஐயா, என்ன ஃப்ளூட் வாட்சா இவன்? ஐயா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஆ, பவுனு. பொண்ணு என்னங்க இது பொண்ணையாவ பொண்ணுங்கிறீங்க? ஐயாவை வெட்டிட்டு பொண்ணு நாக்கிட்டேன். நல்ல வேளை முன்னாடி வெட்டிட்டு ஐயாங்காம போனீங்க. ஆமா, இப்ப எதுக்காக வந்த? கேட்க மாட்டீங்க பின்ன. எனக்கு ஃப்ளூட் வாசிக்க கத்து தரேன்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? எப்பதான் கத்து தர போறீங்க? கவலையே படாத, உன் வீட்டுக்கு வந்து கத்து தர்றேன். வீட்டுக்கு வர முடியாதே. ஏன் கதவை புட்டிட்டு சாவியை தொலைச்சிட்டீங்களா? சாவி எதுக்கு? நீங்க இருக்கும்போது ஒட்டச்சு உள்ள வந்துட மாட்டீங்க. ஆனா எங்க அம்மா தான் விட மாட்டாங்க. அம்மா, ஆ? அம்மா, உங்க அம்மாவை மடக்கி வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம்? 5 திட்டம். கழுத ரெடியா? ரெடி. திருடி கொல்ல பக்கம் கட்டி வச்சிருக்கேன். கழுதை எதுக்கு? அது ஒரு பெரிய ரகசியம். காதை கொண்டாங்க. கழுத கதையா? உங்க காதை. ஓஹோ. இசையிலே சொல்றேன். ஆஹா. ஆஹா! ஓஹோ. ஓ! அடடடடடடட. டேய், நான் வாசிக்கவே இல்ல. பழக்க தோஷத்துல சொல்லிட்டேன். ஹலோ. டேய் விஜய், நான் ரவி பேசுறேன்டா. என்னடா புது மாப்பிள, எப்படி இருக்க? எனக்கு என்னடா குறைச்சல்? காயத்ரி என்ன குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிறா. நீ குழந்தைன்னு எனக்கு தெரியும்டா. உனக்கு ஒரு குழந்தை உருவாச்சா? அத முதல்ல சொல்லு. கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம்? ம். நீங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தா எப்படி? அத்தையை கூப்பிடுங்க, நான் பேசுறேன். விஜய், மம்மிய கூப்பிடுறா. காயத்ரி பேசுறமா. இப்பதான்டா அம்மா எஸ்டேட் போயிருக்காங்க. வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். ஓ அப்படியா? நான் அப்புறம் கான்டாக்ட் பண்றேன். என்னாச்சு? மம்மி எஸ்டேட்டுக்கு போயிருக்காங்களா? அதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். அத்தை கிட்ட கேட்டுட்டு டிக்கெட் எடுக்கலான்னு. நீங்க என்ன அவசரப்பட்டுட்டீங்க. இன்னைக்கு புறப்பட்டு ஆகணுமே. அதுக்கு என்ன, இன்னைக்கு ப்ரோக்ராம் படி புறப்படுறோம். இந்தியாவுக்கு போனதும் நேரா ஏர்போர்ட்ல இருந்து எஸ்டேட்டுக்கு போறோம். மம்மிய பாக்குறோம், அவ்வளவுதானே? ஓகே ஓகே. என்னப்பா, ஒரு நிமிஷம். மாலையோட போறியே, என்ன விஷயம்? மேஜர் ரகுநாத பூபதி இறந்துட்டாருமா. என்னப்பா சொல்ற? நேத்து என்கிட்ட வந்து எஸ்டேட்ட வாங்கிக்கிறதா சொல்லிட்டு வந்தாரு. அந்த எஸ்டேட்டை சுத்தி பார்த்தாமா இன்னைக்கு காலையில போனாரு. அங்க பாம்பு கடிச்சு இறந்துட்டாருமா. என்னம்மா இது? நாம பல வருஷமா இந்த எஸ்டேட்டை விற்க முயற்சி பண்றோம். ஆனா இந்த எஸ்டேட்டை யார் வாங்க வந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து வந்துடுது. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வாங்க ஊருக்கு போலாம். ஏப்பா வண்டியை நிறுத்தின? நான் நிறுத்தலைங்க, தானா நின்னுடுச்சு. என்னன்னு பாக்குறேங்க. என்னங்க, வேற டாக்ஸி பிடிக்கலாமா? என்னாச்சு? எல்லாம் சரியாதான் இருக்கு. என்னன்னு தெரியலையே சார். சரி சரி, வந்து ஸ்டார்ட் பண்ணு.
பரவாயில்லையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ லூஸ் கான்டெக்ட் போல இருக்கு, அதான் அடிக்கடி ஆஃப் ஆயிடுது. பொண்ணும் காரும் ஒரே டைப். எப்ப மக்கற பொண்ணு ஏன் பண்ணுன்னு யாராலும் சொல்லவே முடியாது. டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. என்ன காயத்ரி? என்னங்க இவர் கிளிய வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு? அது கிளி சீட் எடுத்து கொடுக்கும், அவர் படிச்சு சொல்லுவாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, நம்மளும் பார்க்கலாமா? கிளி ஜோசியமா? சும்மா ஒரு ஆசைதான். வாங்க சார், வாங்க வாங்க. காயத்ரிங்கிற பேர்ல ஒரு சீட் எடுக்க சொல்லு. காயத்ரிங்கிற பேருக்கு ஒரு அதிர்ஷ்ட சீட் எடுமா. வாமா சிலுக்கு வா. என்ன கிளிக்கு சிலுக்குன்னு பேர் வச்சிருக்க? அது ட்ரெஸ் போடல, அதான் சிலுக்குன்னு பேர் வச்சிருக்கேன். வாமா எடு எடுமா. கொண்டா கொண்டா கொண்டா. உள்ள போமா, உள்ள போ உள்ள போ. அஞ்சு தலை நாகம். அம்மா, நீங்க குடி போற மனையில பொல்லாத நாகம் புகுந்துருச்சுமா. நல்லா இருக்கிற உங்க வாழ்க்கையில இல்லாத சோதனை எல்லாம் வரப்போகுது. என்னப்பா சொல்ற? ஆமாமா, உங்க ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கு. அது உங்க மாங்கல்யத்துக்கே ஆபத்து. என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? இந்த ஜோசியக்காரங்களை இப்படிதான் ஏதாவது சொல்லி பயமுத்துவாங்க. இத பாரு, உன் ஜாதகத்துல இருக்கிற ஒரே தோஷம் சந்தோஷம் தான். வா போலாம். வண்டி எடுப்பா. ஹலோ மம்மி, நான் ரவி பேசுறேன். நீயாப்பா? எப்படிப்பா இருக்க? ஓ ஃபைன் மம்மி. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? கேப்பா, அடுத்த மாசம் அமெரிக்காவுக்கு வந்து உன்னையும் காயத்ரியும் பார்க்கணும்னு இப்பதான் நினைச்சேன். அதுக்குள்ள நீ அமெரிக்காவில இருந்து போன் பண்ணிட்ட. மம்மி, நான் அமெரிக்காவில இருந்து பேசல, நம்ம எஸ்டேட் பங்களால இருந்து தான் பேசுறேன். எஸ்டேட் பங்களாவில இருக்க? உன்னை இந்தியாவுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். உன்னை யாரடா எஸ்டேட் பங்களாவுக்கு வர சொன்னது? மம்மி, என்ன திட்டுறதா இருந்தா நேரா வந்து ஆசை தீர திட்டுங்க. உங்களுக்காக வெயிட் பண்றோம். உடனே புறப்பட்டு வாங்க. ரவி, ரவி, விஜய், 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 விஜய். வெளியே விடாருமா? டிரைவர், சீக்கிரம் கார் எடுப்பா, நான் உடனே எஸ்டேட்டுக்கு போகணும். என்னமா ஒரே இடி மின்னல் எந்த நேரத்தில் போகணும்? ஐயோ, நான் சொல்றதை கேளுப்பா. விலை மதிக்க முடியாத மாணிக்கமா மாறிடுச்சு. நினைச்ச உருவம் எடுக்கக்கூடிய சக்தியும் நமக்கு வந்துருச்சு. ஆனாலும் கொஞ்ச நாளா என் மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்? மரண பயம். எதிர்பாராத விதமா எனக்கு ஆபத்து ஏற்பட்டு உன்னை விட்டு சீக்கிரம் பிரிஞ்சு போயிடணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அப்படி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது. சக்தி உள்ள நமக்கு சாவே கிடையாது. நம்ம உயிர் எடுத்து இந்த உடலுக்குள்ள செலுத்த முடியுமே தவிர நம்மள ஒரேடியா அழிச்சிட முடியாது. அப்படி ஏதாவது விபரீதமா நடந்தா, உங்க உயிர் உங்க உடலை விட்டு போயிட்டா, என்கிட்ட இருக்கிற அபூர்வ சக்தியால உங்களை நான் மறுபடியும் பழக்க வச்சிட முடியும். கவலைப்படாத. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்து மரணம் கூட மனமாறிடும். கண்டுபிடிச்சிட்டேன். பாம்பு. தம்பி, பயப்படாத. இந்த பாம்புகளை பார்த்து பயந்துட்டியா பைத்தியக்காரா? இதுவும் உன்ன மாதிரி ஒரு பிள்ளைங்கதான். போடா, போய் விளையாடுங்க. போ தம்பி, பா, பயப்படாத. உட்கார்.
நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். உன் பேர் என்ன? ரவி. ரொம்ப நல்ல பேரு. ரவினா என்ன அர்த்தம் தெரியுமா? சூரியன். நீ காலை சூரியன், இந்த தாத்தா மாலை சூரியன். ஆமா தாத்தா, உங்க பேர் என்ன? பிறந்ததும் குழந்தைன்னாங்க, வளர்ந்ததும் வாலிபன்னாங்க, தளர்ந்ததும் தாத்தான்னு சொல்றாங்க. நீ தாத்தான்னு கூப்பிடு. சரி பாம்பு தாத்தா. பாம்பு தாத்தா, இது கூட நல்லா இருக்கும். அப்படியே கூப்பிடு. ஆமா பாம்பு தாத்தா, உங்க ஊர் எது? காத்துக்கு ஊர் எது, வீடு எது? ஆமா ரவி, உனக்கு என்ன பிடிக்கும்? சாக்லேட். சாக்லேட்டா? இந்த ஐ சாக்லேட். சாப்பிடு. நல்லா இருக்கா? பாம்பு தாத்தா, எப்படி கல்ல சாக்லேட்ட மாத்துனீங்க? இது என்ன பெருசு? நான் செத்து போனவங்க கூட உழைக்க வைப்பேன். அப்ப உங்களுக்கு மந்திரம் தெரியுமா? மந்திரமாவது மாயமாவது கடவுள் அருள் இருந்தா கல்லையும் சாக்லேட் ஆக்கலாம், எலும்பு கூடையும் நடக்க வைக்கலாம். சரி பாம்பு தாத்தா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், நேரமாச்சு. போயிட்டு வா. என்னப்பா சொல்ற? ஆமாமா, அந்த பாம்பு தாத்தா கல்ல சாக்லேட்டா மாத்திட்டாரு. அப்படியா? அவரு செத்து போனவங்க கூட பழக்க வைப்பாராம். நீ சொல்றதை எல்லாம் கேட்கும் போது அந்த பாம்பு தாத்தா பெரிய சித்தரா தான் இருக்கணும். சித்தர்னா என்னமா? ரொம்ப நல்லவங்க, சாமி மாதிரிப்பா. என்னடா, என்ன வேணும்? பாம்பு தாத்தா, பாம்பு தாத்தா. ரவி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். இந்தாங்க இட்லி சாப்பிடுங்க. பாம்பு தாத்தாவுக்கு பலகாரமா? பேஷ். இட்லி பூ மாதிரி இருக்கு. என்ன பாம்பு தாத்தா, இட்லி சாப்பிடாம தூக்கி தூக்கி போடுறீங்க? இந்த பூமியில எத்தனையோ ஜீவராசிகள் பசியோட அலைஞ்சுக்கிட்டு, அதுங்க சாப்பிடட்டும். உங்களுக்கு பசிக்காதா பாம்பு தாத்தா? பித்தனுக்கும் பசிக்காது, சித்தனுக்கும் பசிக்காது. அப்ப நீங்க ஒண்ணுமே சாப்பிட மாட்டீங்களா? இந்த கிழம் எப்பயாவது பழம் சாப்பிடும். உங்களுக்கு நாவப்பழம் பிடிக்குமா? பிடிக்குமே. அப்ப நான் போய் பறிச்சுட்டு வரேன், வாங்க போலாம். ஏன் பிடிக்கலையா? ஐயோ, ஒரே புளிப்பா இருக்கு. அப்போ உனக்கு பிடிச்ச நாவல் பழம் கொண்டு வரட்டுமா? சரி. இந்த மரத்துல நிறைய நாவப்பழம் இருக்கு, நான் ஏறி பறிக்கிறேன். இவ வாழ்க்கை இப்படி ஒரு பாய்ச்சல முடியுது, நான் கனவுல கூட நினைக்கலையா. என் பிள்ளைக்காக தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப அந்த பிள்ளையும் பறி கொடுத்துட்டேயா, பறி கொடுத்துட்டேன். செத்து போனவங்களை பிழைக்க வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். உங்க கால விழுந்து கேட்கிறேன், என் பிள்ளைக்கு உயிர் பிச்சு கொடுக்கையா. அது என்னால முடியாதுமா. அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா, உங்களால முடியும். அப்படி ஒரு தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கு. இதுல ஒரு தர்ம சங்கடம் இருக்குமா. ஒரு ஜீவனை அழிச்சாதான் இறந்து போன இந்த ஜீவனை பொழைக்க வைக்க முடியும். ஒரு உயிர் அழிச்சு இன்னொரு உயிரை பொழைக்க வைக்கிறது பாவம் இல்லையம்மா. அந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன்? இன்னொரு உயிரை வச்சு என் பிள்ளைய பழைக்க வைக்க முடியும்னா என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். வாழ வேண்டிய என் பிள்ளைக்காக வாழ்ந்து முடிஞ்சு போன என் உயிரை எடுக்கிறதுல பாவமே இல்ல. என்ன கொண்டு என் பிள்ளைய காப்பாத்துங்கய்யா, காப்பாத்துங்க. வேற அழிச்சு காப்பாத்த சொல்றியப்பா, அது என்னம்மா நியாயம்?
தயவு செய்து இங்கேருந்து போயிடுமா, தயவு செய்து இங்கேருந்து போயிடு. செத்து போனவங்களை பிழைக்க வைப்பேன்னு என் பையன்கிட்ட நீங்க சொன்னதெல்லாம் கட்டுக்கதையா? கல்ல சாக்லேட்டா மாத்திர கண்கட்டு வித்தையை காட்டி ஒரு பாவம் அறியாத இந்த குழந்தை ஏமாத்திட்டீங்க. உங்களை கடவுளா நினைச்சு என் பையனை அநியாயமா கொண்டுட்டீங்க. நான் கொண்டுட்டேனா, நான் கொண்டுட்டேனா? இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, உனக்காக பழம் பறிக்க போயிருந்தப்போ என்ன பார்த்து ஒரு பையன் பயந்து மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான். அப்படியா? ஆமா, அவன் விழுந்ததுக்கு நான் பொறுப்பு இல்லைனாலும் என்னாச்சோ ஏதாச்சுன்னு ஒரே கவலையா இருக்கு. கவலைப்படாதீங்க, நீங்க பயப்படுற அளவுக்கு அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. என் மனசு கேட்கல. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. வரேன். உன் குழந்தைக்கு நான் உயிர் கொடுக்கிறேன். அதுக்காக நான் தர்மத்தை மறக்கிறேன், நியாயத்தை சாகடிக்கிறேன், என் தவத்தையே இழக்கிறேன், வெறும் பாவத்தை சுமக்கிறேன். இப்பவே இவன் சாவுக்கு யார் காரணமோ அவங்க உயிரை வச்சு இவனை பொழைக்க வைக்கிறேன், பொழைக்க வைக்கிறேன். என்ன மன்னிச்சிருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மகனுக்கு சுய நினைவு வந்துடும். அதுக்கு முன்ன ஒரு விஷயம், இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. தன் உடல்ல இருக்கிறது அபூர்வ நாகத்தோட உயிர் தான் உன் மகனுக்கு தெரிஞ்சா அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே பாழாயிடும். என் உயிரே போனாலும் இந்த ரகசியத்தை என் பையன் கிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நீ உடனே உன் மகனை தூக்கிக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. ஏன்னா இறந்து போட இதோட ஜோடி பாம்பு பொல்லாது உன் மகனை வாழ விடாது. புறப்படு. ஐயா, என் பையனை அந்த பெண் பாம்பு கடிச்சு கொண்டுடுமா? பாம்பு கடிச்சா இவன் உடம்புல விஷம் ஏறாது. ஆனா அந்த பெண் பாம்பு அபூர்வ சக்தி படைச்சது. தன் சக்தியை வேற வழியில பயன்படுத்தி இவனை சாகடிச்சிடும். அதனால நீ ஊரை விட்டு போயிடு. அந்த பாம்பு எல்லையை தாண்டாம நான் பார்த்து. டிரைவர், வண்டி எடு. இனிமே உன்னால எல்லையை தாண்ட முடியாது. இந்த எல்லையை தாண்டி உன் சக்தி எங்கேயும் பலிக்காது.
அவ்வளவு சீக்கிரத்துல நீ காய நகர்த்த மாட்டிய. நீ யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு தாடியே வளர்ந்துடும். அப்பா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மூளையை போட்டு கசக்கிட்டு இருக்க. மூளைய கசக்கிற நேரமா இது? வா அப்படியே போட் கிளப்புக்கு போய் ஜாலியா இருந்துட்டு வரலாம். இருங்க, இந்த ஆட்டம் முடியட்டும். குட். செஸ் விளையாட்டு போர். இந்த செஸ்ங்கிற 2 எழுத்துக்கு மத்தியில ஒரு இக்கு செத்தா எவ்வளவு கிக்கா ஷோ, இருக்கும். சும்மா இருங்க, உங்களுக்கு நேரம் காலமே தெரியாது. வாங்க. அண்ணே, சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கேம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா. காயத்ரி, நான் உன்னை வாழ்த்தினேன், நீ தீர்க்க சுமங்கலியா இருந்த. அந்த வாக்கு பலிக்கணும்டா உடனே உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நீ அமெரிக்காவுக்கு போயிடுமா. அத்தே, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமா. என்ன மம்மி இது? வந்ததும் வராததுமா ஊரை விட்டு கிளம்ப சொல்றீங்க. காயத்ரி எவ்வளவு ஆசையா இங்க வந்திருக்க தெரியுமா? என்ன மன்னிச்சிடுப்பா. காயத்ரி உன்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வருவான்னு தெரிஞ்சிருந்தா இவ்வளவு உனக்கு கட்டி வச்சிருக்கவே மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? என் மகன் அமெரிக்காவிலேயே இருக்கணுங்கிறதுக்காக தான் அங்கேயே பிறந்து வளர்ந்த ஒன்ன காதலிக்கிறேன்னு சொன்னதும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு. உங்க பேச்சு எனக்கு ஒரே மர்மமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன இந்தியாவுக்கு வரவிடல, இப்பவும் உடனே திரும்பி போக சொல்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க மம்மி, என்ன காரணம்? வேணாப்பா, வேணாம், இது எதுவும் கேட்காத. உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா, இங்க இருந்து போயிடு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுப்பா, போயிடு. ஏங்க, ஏதோ ஒரு காரணம் இல்லாம அத்தை இப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க விருப்பம் எதுவா இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இன்னைக்கு நம்ம இங்க இருந்து போயிடுவோங்க. காயத்ரி, நான் அம்மா பேச்ச கேட்காதவனோ அசட்டு பிடிவாத காரணம் இல்ல. பட் ஒன் திங், நோய் என்னன்னு தெரியாம மருந்து சாப்பிடுறது பைத்தியக்காரத்தனை இல்லையா? அந்த நோய் என்னன்னு டாக்டருக்கு தெரிஞ்சா போதும்பா. சாரி மம்மி, நான் எதுக்கும் பயந்தவன் இல்ல. காரணத்தை சொன்னாதான் இங்க இருந்து போறதா வேணாமான்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். சொல்லுங்க மம்மி. என்ன கட்டாயப்படுத்தாதப்பா. அப்ப தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லி என்னையும் கட்டாயப்படுத்தாது. அத்தை, வருத்தப்படாதீங்க. இன்னும் 2 நாள்ல எப்படியாவது சமாதானப்படுத்தி அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இங்க உட்காருங்க, நான் காஃபி கொண்டாறேன். நீங்க சொன்ன மாதிரி என் மகனை இந்த எல்லைக்குள்ள வரவிடாம எவ்வளவோ தடுத்து மீறி வந்துட்டான். இப்ப அவனை காப்பாத்தவும் தெரியாம காரணத்தை சொல்லவும் முடியாம தவிக்கிறையா. சர்வசக்தி படைச்ச நீங்கதான் என் மகனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இந்த ஊரை விட்டு போக வைக்கணும். அவன் உயிரை காப்பாத்தணும். ரொம்ப குளிர்தா டாலி? கம் ஆன். காயத்ரி. ஹலோ ஹலோ, டெலிபோன் இருக்கீங்களா? அவசரமா மெட்ராஸ்க்கு ஒரு கால் பண்ணும். என்னது, மெட்ராஸ்ல ஆஃப்டா பண்றா? 16 ராம் நகர், சென்னை 4. அன்புள்ள விஜய்க்கு மரணம் பிறத்துகின்ற பயங்கரமான சூழ்நிலையில் இந்த கடிதத்தை உனக்கு எழுதுகிறேன். ஒருவேளை என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் ரவியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இது நாள் வரை யாருக்குமே தெரியாத ரகசியத்தை உனக்கு தெரியப்படுத்த போகிறேன். அந்த பொல்லாத பாம்பிடமிருந்து ரவியை காப்பாற்று.
இக்காரணம் கொண்டும் இந்த ரகசியம் ரவிக்கு தெரிய வேண்டாம். இப்படிக்கு மீனாட்சி. என்னம்மா கழுதையை பார்த்து தெரிச்சு போய் நிக்கிறீங்க? என்னமோடி, காலையில இருந்து நான் எங்க போனாலும் இந்த கழுதை என்ன ஃபாலோ பண்ணுது, என்ன பார்த்து கண் அடிக்குது. கண் அடிக்குதா? அம்மா, இதுல ஏதோ விஷயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இசை வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு மிருகத்தை பத்தியும் தெரியும். நாம அவரை கூட்டிட்டு வந்து விசாரிப்போமா? சரிடி. அம்மா சாப்பிடலையா? வேணாம்பா, எனக்கு பசிக்கல. ஒரு முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டு கொண்டு வரட்டுங்களா? ஏன்பா இங்க வந்து ஒரு வாரம் ஆச்சு, காயத்ரி சைவம்னு உனக்கு தெரியாதா? அவ முட்டை எல்லாம் சாப்பிட மாட்டான். அம்மா அப்ப பாலாவது கொண்டு வரட்டுமா? பாலெல்லாம் சாப்பிட மாட்டேன், நீ போப்பா. சரிம்மா. ஏமா அமெரிக்கால படிச்சுட்டு வந்து முட்டை திங்க மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன், நான் இப்படி ரெண்டு பேரும் இப்படி உக்காந்தீங்கன்னா எப்படி? சாப்பிடுங்க. இல்லைங்க, இந்த ஊர்ல இருந்த ஆபத்து வரும்னு அத்தை எவ்வளவோ சொன்னாங்க. ஆனா அவங்க பேச்சு நாங்க கேட்கல. கடைசியில அத்தை உயிருக்கே ஆபத்து ஆயிடுச்சு. எனக்கு இனிமேலும் நாம இந்த ஊர்ல இருக்கணுமா? ஆமாண்டா, காயத்ரி சொல்றதா சரி. உடனே இந்த ஊரை விட்டு போயிடுறதா நல்லது. ஓகே, இன்னைக்கு ஈவினிங்கே நாங்க இங்க இருந்து புறப்படுறோம். விஜய், சூட்கேஸ் எல்லாம் டிக்கில அப்போ வச்சுட்டேன். டேய் விஜய், என்னடா பாக்குற? என்னாச்சு? டேய், பெட்ரோல் ஃபுல்லா லீக் ஆயிருக்கு. பெட்ரோல் டேங்க் ரிப்பேர் பண்ணணும்னா டவுனுக்கு தான் போகணும். ஐயோ, டவுனுக்கு போயிட்டு வர நேரம் ஆயிடுமே. ஆனா என்ன, நாளை காலை பரவிட்டு போனா போச்சு. நாளை காலை வரைக்கும் இங்க எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஒரு நாள் தானேமா, பயப்படாத. ஏய், உள்ள கூட்டு போடா. ஓகேடா, நீ டவுனுக்கு போய் ரிப்பேர் பார்த்துட்டு வந்துரு. சார் இங்க பாருங்க சார். என்னப்பா? பெட்ரோல் டேங்க்ல பாம்பு கொத்துற மாதிரி 2 ஓட்டை விழுந்திருக்கு. பாம்பு குத்த மாதிரி? ஆமா சார், அதை சுத்தி நீளம் பாஞ்சிருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப பெக்குலியரா இருக்கு சார். சரி சரி, ரிப்பேர் பண்ணி வை. என்னோட சந்தோஷமா இருக்க வேண்டிய நீங்க என் கண்ணு முன்னாடி இப்படி பெணமா கிடக்குறீங்க. ஆனா நீங்க கொடுத்த உயிர் பிச்சையால நடமாடிக்கிட்டு இருக்கிறவன் அவன் மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இத்தனை வருஷமா எந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ, உங்க உடலை வச்சு பாதுகாத்துட்டு இருந்தேனோ, அந்த எண்ணம் நிறைவேற காலம் வந்துருச்சு. அந்த ரவியை சாகடிச்சு உங்களை பிழைக்க வைக்கிற நேரமும் வந்துருச்சு. நான் ஆவியா மாறி அவன் மனைவி காயத்ரி உடம்புல கலந்துருவேன்.
அவ உடம்பு ஆளுகால விஷமா மாறிடும். அது தெரியாத ரவி வருவான், அவள ஆசையோட நெருங்கலாம். அப்படி அவன் கட்டி அணைச்சி அவளோட உறவு கொண்டா அடுத்த நிமிஷமே அவன் உடம்புல இருக்கிற உங்க ஆத்மா வெளியேறிடும். அந்த ஆத்மாவை வச்சு உங்களை நான் மறுபடியும் பிழைக்க வச்சிருவேன். காயத்ரி, டவல் எடுத்துட்டு வா. காயத்ரி, 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 என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல டியர், டேக் இட் ஈஸி. சூடா காஃபி கொண்டு வரட்டுமா? காஃபி குடிச்சா எல்லாம் சரியாயிடும். இரு, கொண்டு வரேன். என்னாச்சு? ஆவி அங்க இல்ல, இங்கதான் இருக்கு. கையில ஆவி பறக்க சூடா காஃபி இருக்கு, இதுலதான் ஆவி இருக்கு. போடி பைத்தியக்காரி, தேவதை மாதிரி இருக்கிற உன்கிட்ட கெட்ட ஆவி எல்லாம் நெருங்க முடியுமா? முதல்ல காஃபி குடி. விஜயாத்தான் இருக்கும். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். வேண்டாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத வந்துடுறேன். என்ன ஒண்ணும் செஞ்சிடாத, என்ன ஒண்ணும் செஞ்சிடாத. பெட்ரோல் டேங்க்ல பாம்பு கொத்த மாதிரி ஒரே அளவுக்கு 2 ஓட்டை விழுந்திருக்கா. அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்படியா? சரி சரி, காயத்ரி கிட்ட இந்த விஷயம் சொல்ல வேண்டாம். அவ ஏற்கனவே பயந்து போயிருக்கா. என்னங்க, என்ன தனியா விட்டுட்டு இங்க என்ன பேச்சு? ஒண்ணும் இல்ல, விஜய் ஒரு விஷயம் சொன்னா. என்ன விஷயமா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீங்க வாங்க. ஓகே விஜய், குட் நைட். குட் நைட். வாங்கண்ணா.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிச்சுட்டு இருக்கீங்க. லைஃப் லைஃப்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? லைஃபையும் பிடிக்கும், வைஃபையும் பிடிக்கும். ஆனா இப்ப நீங்க ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கீங்க. இந்த வைஃபை தொட்டா லைஃப் உங்க கையை விட்டு போயிடும். ஓ புஸ்தகத்தை வீசி எடுத்துட்டு நெருங்கி வான்னு மறைமுகமா சொல்றியா? ஓகே. பா ரொம்ப குளிரா இருக்குல்ல? அமெரிக்கா குளிர்ல பாதி கூட இங்க இல்ல, இதுக்கு போய் நடுங்குறியா? அமெரிக்க குளிர பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்ன இல்ல, அங்க நீங்க என்ன எப்பவும் கட்டி பிடிச்சிட்டே இருப்பீங்க, அதனால குளிர் தெரியலன்னு சொன்னேன். ஓஹோ, அப்படின்னா அதே மாதிரி இப்பவும் கட்டி பிடிச்சிக்க சொல்றியா? என்ன பாம்பு மாதிரி நெளிற? நான் பாம்புதான். என்ன சொல்ற? இல்ல, படுக்க அறையில புருஷனும் பொண்டாட்டியும் பாம்பு மாதிரி பின்னி பிணைஞ்சு இருக்கணும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. அந்த வகையில நான் பாம்பாயிட்டேன்னு சொன்னேன். அப்ப நானும் அப்படியே மாறிடுறேன். என்னாச்சு? மம்மி ஞாபகம் வந்துருச்சு. சாரி, இன்னைக்கு மூடு இல்ல. மறுபடியும் லைஃப கையில எடுத்துட்டீங்களா? இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் இது என் கையில இருக்கட்டும். இந்த கழுதை தானா? ஆமாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, புல்லாங்குழல் ஊதி வைத்தியரையா என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருவார். அப்படியா? ஆமாங்க, அத்தல இது கழுத, யானையவே நாதசுரம் ஊதி கண்டுபிடிச்சாரு. இந்தாங்க ஐயா. இது சின்னது, இதுக்கெல்லாம் பெருசு வாசிக்கணும்யா. இது என்ன ராகம்? காம்போதி. கபோதி வாசிக்கிறடா, பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? ரங்கா, மறுபடியும் இந்த வீட்டுக்கு ஏன் வந்தேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ரங்காவா? அது என் வீட்டுக்கார பேராச்சே. நம்ம அப்பா வேற சொல்றாரு. ஓஹோ ஓஹோ ஓஹோ. இப்ப என்ன பேசுனீங்க? சொல்றேன். உங்க புருஷன் டெட் பாடி எரிஞ்ச உடனே அவர் ஆவி சுடுகாடியே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அங்க செத்து கிடந்த இந்த கழுதைக்குள்ள உங்க புருஷன் ஆவி புகுந்துருச்சு. அதனாலதான் உங்களையே தேடி தேடி சுத்திக்கிட்டே இருக்காரு. அப்படியா? இப்பதாங்க எனக்கு புரியுது இது ஏன் என்ன பார்த்து கண்ணடிக்குதுன்னு. என் புருஷனுக்கு கண்ணடிக்கிற பழக்கம் உண்டு, இருக்கு. இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. கொஞ்சம் இல்ல, முழுசாவே நம்புங்க. இவர்தான் உங்க வீட்டுக்காரரு. ஐயோ, புகுந்ததா புகுந்தாரு. ஒரு நாய் உடம்புல புகுந்திருக்க கூடாதா? நாய்க்குள்ள புகுந்திருந்தாருன்னா நாக்க தொங்க போட்டு அலைய வேண்டி இருந்திருக்கும். அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. ஆமா, அப்பாவை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைறதுக்காக சில பூஜைகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால இவர் இங்கேயே இருக்கட்டும்மா. சரிம்மா, எங்க உங்களுக்கு சம்மதம் தானே? சரி, பெண்கள்லாம் சேர்ந்து சொல்றதுனால ஒத்துக்கிறேன். காடு மடலாம் அலைஞ்சு வந்திருக்காரு, கொஞ்சம் காயத்தை போடுங்க, திங்கட்டும். அப்படியா? இவரை கண் கலங்காம வச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு. அம்மா காஃபி. காஃபியா? எனக்கு பால் தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? நீங்க பால் சாப்பிட மாட்டீங்கன்னு ஐயா சொன்னாரு. டேய், அனாவசியமா பேசாத, போய் பால் கொண்டா. இதுக்கேமா அப்படி சீறீங்க? என்ன காயத்ரி இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க? ஊருக்கு போக வேண்டாமா? ஏங்க, அவசியம் ஊருக்கு போகணுமா? போகணும் மாவா, நீ தானே போகணும்னு பிடிவாதம் பிடிச்ச. அது வந்துங்க, அத்தை இறந்து போன பயத்துல நான் அப்படி சொல்லிட்டேன். இப்ப இங்க இருந்து போறதுக்கு எனக்கு மனசே வரலைங்க. காயத்ரி, ரவியும் நீயும் மறுபடியும் அமெரிக்காக்கே போகணுங்கிறது அம்மாவோட ஆசை, மறந்துட்டியா? நான் ஒண்ணு ஒரேடியா இங்க இருக்கணும்னு சொல்லலையே.
ஒரு வாரம் கழிச்சு போலாம் தான் சொல்றேன். அடடே, நேத்து வரைக்கும் ஒரு நாள் கூட இங்க தங்குறதுக்கு பயந்தே, இப்போ ஒரு வாரம் தங்குறதுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? தைரியம் என்ன தைரியம், சுத்தி இருக்கிற இயற்கை சூழ்நிலை, தென்றல் காற்றுல கலந்து வர தாழம்பூ வாசனை, இதை விட்டுட்டு போக எனக்கு மனசே வரல. டேய், பொம்பளைங்க மனசு இப்படிதான்டா, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். விடுறா, ஒரு வாரம் கழிச்சு போனா போது. ஓகே ஓகே. சிவராம், ஐயா கூப்பிட்டீங்களா? ஏண்டா ரவி ரூம்ல இருந்த அம்மா போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? காயத்ரி அம்மா தான் கொண்டாந்து இங்க வைக்கிறாங்க, வச்சுட்டேன். சரிப்போ. சிவராம், சிவராம் வந்துட்டேயா? என்னையா? கதவு திறடா, உள்ள சாவி வந்துச்சு, எடுக்கணும். இந்த ரூமையா? வேண்டாங்க. ஏண்டா? இது சின்ன இருந்த ரூமா, இதை திறக்க கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால இதை திறக்கிறது இல்ல, சுத்தப்படுத்துறது இல்ல. ஏய், சாவியை கொடுறா. இந்தா போடா. விஜய் 16, ராம்நகர், சென்னை 4. மேல் வாழும் அபூர்வ நாகம் கடிப்பதினால் மனித உடம்பிலிருந்து வெளிப்படும் ரத்த துளிகளை பாலில் கலந்தால் பாலின் வெண்மை நிறம் மாறி நீல நிறம் ஆகிவிடும். அப்படின்னா என்னங்க? நீங்களா? நான் அவரு நினைச்சேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன புக் அது? கூடு விட்டு கூடு பாயறது எப்படிங்கிற புத்தகம். என்ன அப்படி சொன்ன உடனே ஷாக் ஆயிட்ட? ஒண்ணும் இல்ல, கூடு விட்டு கூடு பாயறதெல்லாம் இந்த காலத்துல நம்புற மாதிரியா இருக்கு. நம்ம பெரியவங்க நம்மளோட புத்திசாலிங்க, காரணம் இல்லாம எதையும் எழுதி வைக்க மாட்டாங்க. இந்த என்ன படம் அது? பாக்கிறதுக்கே அருவருப்பா இருக்கு. ஏன் கழுகுன்னா உனக்கு பயமா?
காயத்ரி என்னமா வேலைக்கார எதையோ போட்டு உடைச்சிட்டான் போல இருக்கு. மெதுவா. மருந்து ஏதாவது போடவா? வேண்டாம். அதே குறை அவரேதான். பவுனே பவுனே, என்னம்மா சத்தத்தை கேட்டியா? ஏதோ கழுத கத்துது. கழுதுன்னு சொல்லாதடி. என் அத்தா, உங்க அப்பா. அம்மா, அப்பா கொட்டாய் விடுறாருமா. இவ்வளவு பெருசா இருக்க கொட்டாவி? கழுதைக்கு வாய் பெருசு தானே, கொட்டாவி பெருசா தான் வரும். இது கொட்டாவி மாதிரி தெரியலடி, விக்கல மாதிரி தெரியுது. விக்கலா? தாகமா இருக்குமோ? தாகமா இருந்தாலும் சரி, மோகமா இருந்தாலும் சரி, நான் தானே தீர்த்து வைக்க கடமைப்பட்டவ. என்னங்க கத்தாதீங்க, தொண்டை கட்டிட்டு போகுது. பவனு, உங்க அம்மாவை எப்படி ஏமாத்தணும் பாத்தியா? பரவாயில்லையே, கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கீங்க. கைவசம் இல்ல, வாய்வசம். உங்களுக்கு பிடிச்சது தோசை ரோஸ்ட், நீங்க குடி இருக்கிற கழுதுக்கு பிடிச்சது பேப்பர். ரெண்டையும் சேர்த்து பேப்பர் ரோஸ்டா கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்களா? இந்த அல்வாவையாவும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஒரு காலத்துல உங்க அம்மா கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கழுதையே கண்கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எங்க அம்மா ரொம்ப கிண்டல் பண்றீங்க. உதச்சிருவேன். உழைப்பியா? நியாயம்தான். கழுதைக்கு பிறந்தவ தானே. என்னது? மாணிக்கம் தக்கத்தோம் 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 தக்கமி தக்க
நான் தக்கும் மாணிக்கம் தக்கும் 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 தக்கிமி தக்கிட்ட தக்கிமி தக்கிட்ட தரிடுதோம் 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 தக்கும் தக்கிட்ட தக்கும் தக்கிட்ட தரிடுதோம். என்னங்க, நான் வேற உருவத்துல வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? இது நான் நினைச்சதை சாதிக்க போட்டிருக்கிற வேஷம். ஆமா, இந்த காயத்ரி உடம்புல உங்க காதலியோட ஆவி. இது புரியாத ரவி நேத்து ராத்திரி எவ்வளவு ஆசையா நெருங்கி வந்தான் தெரியுமா? அவன் என்னோட சந்தோஷமா இருப்பான், செத்துருவான்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல தப்பிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு ராத்திரி அவன் என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. கட்டுலறைய கல்லறையா மாத்தி காட்டுறேன். வர பௌர்ணமிக்குள்ள எப்படி உங்களை பிழைக்க வச்சே தீருவேன். இது சத்தியம். சந்தேகப்பட்டது சரியா போச்சு. காயத்ரி உடம்புல கருணாகம் பூந்திருக்கு. இவளோட ரவிய சேர விட்டதானே அவன் உயிரை காப்பாத்த விட மாட்டேன். நெவர். இப்ப என்கிட்ட நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க. இந்த ராணிய வச்சு அந்த ராஜாவை வெட்ட போறேன். நோ, அதுதான் நடக்காது. இந்த தளபதி இருக்கிற வரைக்கும் ராஜாவை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன கீரிய பார்த்த பாம்பு மாதிரி திகைச்சு போயிட்டு, ஆட்டம்னு இருந்தா போட்டின்னு ஒண்ணு வரத்தா செய்யும். முடிஞ்ச சமாளி. டேய், ஆட்டம் எங்க 2 பேருக்குள்ள தானே, நீ ஏன் இடையில நுழையிற? ஒரு விசுவாசம் தான். நீ ஒரு அப்பா விடா. ஆட்டத்துடைய போக்கே புரியாம ஆடிக்கிட்டு இருக்க. கை கொடுத்து காப்பாத்தல வந்தா. டேய், சும்மா பொழுதுபோக்கு ஆடுறது தானே, நீ ஏன்டா சீரியஸ் எடுத்துக்கிற? அதானே. சரிடா, நான் வரேன். காயத்ரி, நான் போயிட்டேன்னு நினைக்காத. என்னுடைய தளபதியை தாண்டி நீ ராஜாவை தீண்டவே முடியாது. பபல்கம். தேங்க்யூ. சரி சரி, ஆட்டம் பாதியில நிக்குது, ஆடு. இந்த செஸ் விளையாட்டே ரொம்ப போர். செஸ்ங்கிற 2 எழுத்துக்கு மத்தியில ஒரு இக்கு சேர்த்தா எவ்வளவு கிக்கா இருக்கும் அப்படின்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இன்னைக்கு என்னடா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஆடிட்டு இருக்கீங்க. வாங்க அப்படியே காத்தாட வெளியே போயிட்டு வரலாம். என்னடி இது, கதையே மாறுது. பாத்துங்க. என்ன காயத்ரி, தாழம்பூக்காடு இருக்கிற பக்கம் கூட்டிட்டு வந்திருக்க? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தாழம்பூ வாசனை என்ன என்னென்னமோ பண்ணுது. இந்த பூ வாசனையை விட இந்த பெண் வாசனை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இரு பாத்திரம் வந்துரு. யாரா தர்ற?
இங்க ஏதோ மகுடி வாசிச்ச சத்தம் கேட்டது. இந்த காட்டுல நிறைய பாம்புங்க இருக்கு. இந்த பாம்பு பிடிக்கிறவங்க யாரும் மகுடி வாசிச்சிருப்பாங்க. ஆமா, நீங்க வந்த? நாங்க இங்க ஜாலியா வந்தோம். தாழம்பு காடு காயத்ரிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் காயத்ரி நானும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். தாளம்பூ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்குமே பூனாகம். தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், கதையே முடிச்சு. ஏமா காயத்ரி, நான் சொல்றது சரிதானே? ஆமா. அம்மாவே ஆமான்னு சொல்லியாச்சு, புறப்படுற. ஓகே காயத்ரி வா. அடேங்கப்பா, எவ்வளவு பெருசு. நல்லா பேன் எடுக்கிறீங்களே. சொந்த ஊர் என்ன திருப்பதியா? பொண்ணு பவனு என்ன ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன எதிர்பார்க்கிற? அப்படி எடுத்து பவுனே அப்படி வச்சு. பவுனே, ஐயோ எங்க அம்மா. அவங்களையும் கூப்பிடு, அவங்களுக்கும் கத்து தரேன். பாருங்க, வாசிக்க ஆரம்பிக்கிற நேரம் அவங்க அம்மா வந்து கெடுத்துட்டாளே. அவங்க அம்மாவை எப்படியாவது. 3 கழுத வயசாயிடுச்சு. எங்கடி ராத்திரில அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க? அம்மா, எங்கேயோ புல்லாங்குழல் இசை கேட்டுச்சு. அது எங்கன்னு கேட்டுட்டு வந்தம்மா. பெரிய புல்லாங்குழல், பெருசா இருந்தா நாதஸ்வரம், சின்னதா இருந்தா தாமா புல்லாங்குழல். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஏண்டி கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி வர வர மரியாதை குறைஞ்சுக்கிட்டே போகுது. அடியே, உனக்காக இந்த குடும்பத்தை கழுதை பொது சுமக்கிற மாதிரி சுமக்கிற. ஐய, ஒரு கழுதைய கொண்டாந்து விட்டாலும் விட்டோம், குடும்பமே கழுத குடும்பம் ஆயிடுச்சே. பண்ணிய கொண்டாந்து விட்டுருந்தா நாரி இருக்கும். இப்ப மாமியாவை வெளியே அனுப்பணுமே. ஐடியா, இடி இடிச்சு வெளியே அனுப்பிச்சிட வேண்டியதுதான். என்னடி சத்தம்? அவர் இடிக்கிறாருமா. அவர் இடிக்கிறாரா? என்னடி சொல்ற? இல்ல, வர்ண பகவான் மேல இடி இடிக்கிறாருன்னு சொல்றேன். இடி இடிச்சா மழை வருமே. மழை வந்தா என்ன, கதவுதான் சாத்தி இருக்குல்ல. அடி பாவி, அப்பா பாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்குதா? மழை வந்தா அவர் நினைய மாட்டாரு. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா, அந்த கழுதை உள்ள கூட்டிட்டு வந்தீங்க, நான் வெளியில போயிடுவேன். நீ இங்கேயே இருடி, நான் போய் அவரோட இருக்கிறேன். என்னங்க 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 கொடை பிடிச்சி போர்வை போத்திருக்கேன்னு பாக்குறீங்களா? மழை வந்தா நினையாம இருக்கிறதுக்கு கொடை, குளிராம இருக்கிறதுக்கு இந்த போர்வை. எப்படி? நெத்தி அடி. அந்த காலத்துல மயிலுக்கு போர்வை போத்துனா பேகன். இந்த காலத்துல கழுதைக்கு போர்வை போத்துனாங்க உங்க அம்மா. கத்துங்கத்தான், கத்துங்க. ஏன் மௌனமா இருக்கிறீங்க? உங்க கத்தல் கேட்கத்தானே நான் ஓடோடி வந்திருக்கிறேன். ஓடோடி வந்த என்ன ஏமாத்தாதீங்க. கத்துங்கத்தான், கத்துங்க. ஐய, பெரிய கொஞ்சம் சிலங்க லவ் விட்டா சிங்கார வேலை பாட்டு பாடிடுவாங்க போல இருக்க. நாதஸ்வரம் இல்லையே. நீ நாதஸ்வரம்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. வா, உனக்கு ஃப்ளூட் சொல்லி தர்றேன். பூஜை நேரம் பூஜை நேரம் பூஜை நேரம் பிரேம ராகம் தோகை கோலம்
ஈசனின் வேலே பள்ளி கொள்ளும் மாதவன் போலே நதி மேல் துயில் இளம் காலை நெஞ்சம் காவல் நீராதோ பூஜை நேரம் பிரேமராகம் தோகை ராஜநாகம் காக்க காக்க கனகவேல் காக்க என் தலை வைத்து இணையடி காக்க என் உயிர்க்குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க முப்பத்திருவல் முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க. என்னடா இது நேரம் கேட்ட நேரத்துல பூஜை பண்ணிட்டு இருக்க? உண்மையில இதுதான்டா பூஜை நேரம். இன்னைக்கு கந்த சஷ்டி. காக்கும் கடவுளான இந்த கந்த பெருமான மனசார நினைச்சு பாடிட்டு இருக்கேன். நீ உக்கார. கொஞ்சம் செருப்ப கழட்டிட்டு உக்காரியா? காக்க காக்க கனகவேல் காக்க 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 கனகவேல் காக்க. முருகா, இன்னைக்கு ராத்திரி பூரா உனக்கு இங்கதான்டா பூஜை. காக்க காக்க கதிர்வேல் காக்க 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 கதிர்வேல் காக்க முப்பத்திருபல் முறிவேல் காக்க முப்பத்திருவல் முனிவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலம் கழுத்தை இனிவேல் காக்க என் காக்க. நான் இங்கதான் இருக்கேன். என்னங்க இப்படி திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட சீக்கிரமா டவுனுக்கு அனுப்பிச்சு எலக்ட்ரிஷியனை கூட்டு வர சொல்லுங்க. இந்த நேரத்துலயா? 20 கிலோமீட்டர் இருக்கு, எப்படி போறது? அதான் கார் இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இருட்டுல இருந்தேன்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். ப்ளீஸ் சீக்கிரமா அனுப்புங்க. போங்க. சரி, அனுப்புறேன். விஜய், டேய் விஜய். என்னடா? காயத்ரி இருட்டுல இருக்க பயப்படுறா. நீ கார்ல டவுனுக்கு போய் எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வா. என்னடா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே, வெளிச்சத்துக்கு கேன்ல இருக்கு, துணைக்கு நாம இருக்கிறோம். காயத்ரி தைரியமா இருக்க சொல்லு. காலையில எலக்ட்ரிஷியன் கூட்டு வந்து ரிப்பேர் பார்த்தலாம். விஜய், அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமேடா. ரொம்ப பயந்த சுபாவம். போயிட்டுடா பிளீஸ். ஓகே. காயத்ரி, அப்படின்னு இல்ல. ஏங்க எதுக்கு அப்படியே நிக்க சொல்றீங்க? மெழுகுவத்தி வெளிச்சத்துல நீ நிக்கிறது பெயிண்டிங் மாதிரி இருக்கு. அது என்னமோங்க, நிறைய இருட்டும் கொஞ்சமா வெளிச்சமா இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு எப்பவுமே கவர்ச்சி அதிகம். Come on, darling. Come on. இன்னைக்கு இவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான். காயத்ரி, காயத்ரி, என்னாச்சு? டேய், நீ அதுக்குள்ள எப்படி வந்த? கொஞ்ச தூரம் போனது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. திரும்பி வந்து மெயின் சுவிட்ச பார்த்தேன். கோலார இந்த மெயின் சுவிட்ச் தான் ரிப்பேர் பார்த்துட்டேன். ஆமா, நீ என்னடா இப்படி ஓடி வர? திடீர்னு காயத்ரி மயக்கமாயிட்டா.
ரூம்ல தண்ணி இல்ல, அதான் வந்தேன். காயத்ரிக்கு இப்ப தேவை தண்ணி இல்ல, ரெஸ்ட். நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாம் சரியாடும். ஆமா, நான் கொடுத்த $50 களத்துல இருக்குல்ல? ஆமாண்டா, இத பாரு. வெரி குட். இப்போ நீ போய் தைரியமா காயத்ரி பக்கத்துல இரு. இந்த டாலர் எப்பவும் காயத்ரிக்கு பாதுகாப்பா இருக்கும். குட் நைட். சரிடா. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. உட்காருங்க. பரவாயில்லைங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா, நான் பக்கத்து எஸ்டேட்ல வேலை செய்யறேன். வருஷா வருஷம் மலைக்கு போறது என் வழக்கம். இந்த முறையும் மாலை போட்டிருக்கேன். உங்களை மாதிரி வசதியானவங்களை சந்திச்சு வழிச்செலவுக்கு நன்கொடை வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். அதுக்கு என்ன, தாராளமா தர்றேன். சாமி சரணம். ஏன் சாமி, கழுத்துல ஐயப்பன் டாலர் போட்டிருக்கீங்களே, நீங்களும் மலைக்கு போறீங்களா? இல்லைங்க, இதை என் ஃப்ரெண்ட் விஜய். தப்புங்க. இத நீங்க கழுத்துல போட்டிருக்கிறது மகா தப்பு. ஐயப்பன் யாரு? கன்னிச்சாமி. உங்களை மாதிரி விரதம் இல்லாதவங்க, அதுவும் இளம் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறவங்க இத போடவே கூடாது. தயவு செஞ்சு காட்டுங்க. அப்படியா? இந்தாங்க சாமி, இத நீங்களே வச்சுக்கீங்க. சாமி சரணம். அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. இந்த 500 ரூபாய். நான் சொன்ன மாதிரியே நடிச்சு என் புருஷ கழுத்துல இந்த டாலரை கழட்டிட்டீங்க. ரொம்ப நன்றி. அம்மா மனசு ரொம்ப தாராளம். எனக்கு வருமானம் ஏராளம். இதே மாதிரி எப்பவும் வரணும். வெரி குட். நீ படம் எடுத்தா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல, நீ இப்ப நடத்தும் நாடகத்தை படமா எடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்த. படமாவது ஒண்ணாவது. அந்த ஆள் கோயிலுக்கு போகணும்னு பணம் கேட்டாரு, அதான் கொடுத்தேன். எந்த கோயிலுக்கு? இந்த பாம்பெல்லாம் இருக்குமே அந்த கோயிலுக்கா? என்ன கண்கொத்தி பாம்பு மாதிரி அப்படி பாக்குற? நீ போலி பக்தனை வச்சு ஆடின நாடகத்தை நான் டிக்கெட் இல்லாமயே பாத்துட்டேன்னு கோவமா? என்ன என்னென்னமோ உளறீங்க. யார்கிட்ட பேசுறீங்கன்னு ஞாபகம் இருக்கு? நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு பொம்பளை கிட்ட பேசல, ஒரு பொல்லாத பாம்பு கிட்ட பேசுறேன். நான் அப்பாவி காயத்ரி கிட்ட பேசல, அவளை ஆட்டி படைக்கிற ஆவி கிட்ட பேசுறேன். விளக்கம் போதுமா இல்ல விளாவரியா வேணுமா? நான் யாருன்னு தெரிஞ்சுமா என்கிட்ட மோதுற? உடுக்கடிக்காமலே உன்னை ஓட்டி காட்டுற பாரு. என்னைய ஓட்ட பாக்க? உன்னை அந்த ரவியை விட்டே விரட்டுற பாரு. நீ விஷத்தை கக்கிற பாம்பா இருந்தா நான் வீரத்தை காட்டுற பருந்தாயிருவேன். வேஷம் போட்டு என்ன விரட்ட நினைச்சா நீ மோசம் போயிடு. என்கிட்ட இருந்து உன்னால ரவியை காப்பாத்தவே முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னால ரவி நெருங்கவே முடியாது. அப்படின்னா பேடித்தனமா இந்த விஷயத்தை ரவி கிட்ட போய் சொல்ல போறியா? மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யறது ஆம்பளைங்களோட லட்சணம் இல்ல. பபிள் கம்.
எனக்கு நல்லா தெரியும். போய் அவகிட்ட சொல்லு, ஆளுங்க பத்தல, இன்னும் கொஞ்சம் பேர் அனுப்ப சொல்லு. என்ன காயத்ரி, காயத்ரி, என்ன காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்க? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லைங்க. பரவாயில்ல, சொல்லு. நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தப்பா நினைக்க என்ன இருக்கு? ரொம்ப கேளு. உங்க ஃப்ரெண்ட் விஜய பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராமாயணத்துல இருந்து உதாரணம் சொன்னா அவன் லக்ஷ்மணன். சாரிங்க, ஏதோ என் மனசுல பட்டது சொன்ன. இந்த மேட்டர் இதோட விட்டுடுங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒண்ணு புரியும். சிவராம், யாருக்கு காப்பி கொண்டு போற? விஜய் சாருக்கு. கொண்டா, நானே கொண்டு போறேன். சரிங்கம்மா. நாகமுடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே? ஆடு பாம்பே, விளையாடு பாம்பே. என்ன பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? என்னால பாடத்தான் முடியும், படமா எடுக்க முடியும். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. இந்த காஃபி குடிங்க. இந்த காஃபி குடிக்கிறதுக்கா ஆளை கொல்றதுக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? பாம்புக்கு பல்லுலதான் விஷயம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது கையிலயும் வச்சிருக்கும், காஃபிலையும் கலக்கும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க ஓட பாக்குற? இதுக்கு பதில் சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன். சொல்லு. இங்க பாருங்க, இந்த ஆளை கையை பிடிச்சு நான் அப்பவே சொன்னேனே, இந்த ஆள் கெட்டவர். நீங்க நம்புறீங்களா? இப்ப பாருங்க, உங்க கண் முன்னாடி கை பிடிச்சு இழுக்கிறான். விஜய், என்னடா இதெல்லாம்? நான் தப்பான எண்ணத்துல தொடலடா. பேசாதடா, கை விடுடா. ரவி, அவசரப்படாதடா. இவ காஃபில விஷயம் கலந்து என்ன கொல்ல பார்த்தா. அந்த ஆத்திரத்துல பதில் சொல்லிட்டு போன்னு சொல்லி கை பிடிச்சிட்டேன். என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? என் வைஃப் உன்னை ஏன் கொல்ல பார்க்கணும்? உன்னால காரணம் சொல்ல முடியாது. என்ன இந்த காஃபில விஷம் கலந்திருக்கு நீ சொன்னது பொய். இதுல விஷம் இருக்குன்னு என்னால நிரூபிக்க முடியும்டா. எப்படி? நான் இறந்தாலும் பரவாயில்ல, உனக்கு உண்மை தெரிஞ்சா போதும். இத நானே குடிக்கிறேன். இருங்க, இதுல விஷம் இருக்குன்னு தானே சொல்றீங்க? இத நானே குடிக்கிறேன். நோ, நானே குடிக்கிறேன். இல்ல, நானே குடிக்கிறேன். நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேருமே குடிக்க வேண்டாம், நானே குடிக்கிறேன். என்னடா இது? உங்க ரெண்டு பேர்ல துரோகி யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாம். என்னடா இது? காஃபில கலந்தது சாதாரண பவுடர் தாங்கிறது தெரியாம விஜய் ஏமாந்துட்டான். இப்ப என்ன சொல்ற? இந்த காஃபில விஷம் கலந்தது என் கண்ணால். விஷம் கலந்தது காஃபில இல்லடா, உன் மனசுல. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த, கெடுத்துட்டியடா. இப்படி ஒரு பழி வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்டுல இருக்க விரும்பல. இப்பவே நான் போய் தொலைறேன். இல்ல, வீட்டை விட்டு போக வேண்டியது நீ இல்ல, இவன் தான். ரவி, ராஸ்கல், இனி இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. Get out, get out I say. ஓகேடா, நான் போறேன். பட் ஒன் திங், என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு உண்மை தெரியத்தா போகுது. வர. இந்தாங்க பால் பாயசம். பால் பாயசமா? இன்னைக்கு கல்யாண நாள். உங்களுக்கு கல்யாணமே ஆகல, கல்யாண நாள் எப்படி வந்தது? அட எனக்கு இல்லங்க, எங்க அம்மாவுக்கு. அப்படி விவரமா சொல்லுங்க. என்னய்யா பால்ல பள்ளி விழுங்க? அங்க பாருங்க. மாமா, உங்க மாமா ஏன் கழுத்துல துண்டு போட்டுக்காரு? ஏதாவது அரசியல் கட்சியில சேர்ந்திருப்பாரு. அட அது இல்லங்க, எங்க அப்பா அரசியல் மேடையில தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது செத்து போயிட்டாரு. அவன் குண்டு போட்டு சாவன், இவர் துண்டு போட்டே செத்து போயிட்டாரா? ஆமாங்க, அந்த ஞாபகார்த்தமா எங்க அம்மா இது கழுத்துல துண்ட போட்டு விட்டாங்க. அன்னையில இருந்து இது துண்ட விடுறதே இல்ல. ஐயோ, இன்னொரு அநியாயத்தை பாருங்க. என்ன, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பாத்தியா, அந்த கழுதை கிட்ட இவங்க அம்மாவை ஆசீர்வாதம் வாங்க வச்சுட்டேன். ரொம்ப அவசரப்படாதீங்க ஐயா. அந்த கழுத கால்ல நீங்களும் ஒரு நாள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். எப்படி? ஐயா, அந்த அம்மாவுக்கு அந்த கழுத புருஷன், அந்த கழுதைக்கு இவங்க பொண்ணு, இவங்களுக்கு நீங்க புருஷன். சோ மாமாங்கிற முறையில அந்த கழுத கால்ல விழுந்து கல்யாணத்தன்னைக்கு நீங்க ஆசீர்வாதம் வாங்கித்தான் தீரணும். ஐயோ,
இது ஒண்ணும் கழுத பால் இல்லையே. நிச்சயமா இது கழுத பாலா இருக்க முடியாது. எப்படி சொல்ற? அது ஆண் கழுத. ஓ, அத நான் கவனிக்கல. வெள்ளச்சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுங்க. என்னங்க எங்கங்க போறீங்க? என்னது அப்பா முன்னாடி போறாரு, அம்மா பின்னாடி போறாங்க. ஏதோ ஒரு குரல் கேக்குது. ஐயா, அது வேற யாருடைய குரலும் இல்ல, நாம திருடிக்கிட்டு வந்த கழுதையுடைய சொந்தக்காரன் குரல். நம்மள பார்த்தா வெள்ளாவில வச்சு வெளுத்துருவான். உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். என்னது கூலிங் கிளாஸ், பட்டு வேஷ்டி, பல பழக்கிற அதிர்ஷ்டக்காரன்டா நீ. உனக்கு பிடிச்ச அல்வா சாப்பிடு, இந்த தோசை சாப்பிடு. யோ, யார் நீ? ஏன் புருஷனுக்கு இதெல்லாம் கொடுக்குற? உன் புருஷனா? இது ஏன் கழுதமா? கழுத ஒண்ணுதான் இருக்கலாம், இதுக்குள்ள இருக்கிற ஆவி ஏன் புருஷனோடது. எவன் சொன்னா? இசை வைத்தியர் சொன்னார். தாடி வச்சிருப்பானே அவனா? ஆமா. அவன் கூட ஒரு கம்பவுண்டர் இருப்பானே? ஆமா. அந்த பாவங்களாமா என் கழுதையை திருடிக்கிட்டு வந்துட்டாங்க. உங்களை நல்லா ஏமாத்தி இருக்கிறாங்க. இனிமே நீங்க அவங்க கிட்ட ஏமாறாதீங்க. இந்தாங்க உங்க துண்டு. வெள்ளச்சாமி, வாடா போலாம், வாடா. என்னது, நான் ஏமாந்துட்டேனா? அத்தை, என்னத்த நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்க? எங்க மாமாவை காணோம்? மூட்டை தூக்க போயிட்டாரா? ஏண்டா ஏண்டாவ? டக்குன்னு மரியாதை குறையுது. இருடா, என்ன குறையுது பாப்போம். நிறுத்துங்கடா. கழுதை கொண்டு வந்து ஏன் புருஷன் சொல்லி என்ன ஏமாத்துட்டீங்க. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. இருங்க, போகணும் அவ்வளவுதானே. வா போலாம். ஏண்டா ஏன் வாரிசை கூட்டிட்டு போற? இது உங்க வாரிசா இருக்கலாம், இவ வகுத்துக்குள்ள இருக்குது ஏன் வாரிசு. ஓ வாரிசா? ஆமாமா, இவருடைய சீல மயங்கி என் மனச நான் இவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவரத்தாமா கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னடி இது, இவன் என்னமோ ஏன் வாரிசுன்றா, நீ என்னடா இவகை பிடிக்கிற? கொஞ்சம் அசந்தா கூட்டிகிட்டே போயிருவ போல இருக்க. ஐயா, நான் தற்செயலா கைய நீட்டினேன், அவங்க புடிச்சிட்டாங்க. உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுவேன் ஐயா. நான் இதுக்காக வருத்தப்படாத. போது நிறுத்துங்க. அம்மா, இவரை கல்யாணம் பண்ணிக்கிற தவிர எனக்கு வேற வழியே இல்லம்மா. சரி சரி, சங்கீதத்துல மயங்கிட்டேன்னு சொல்றேன், சந்தோஷமா இருந்தா சரி. மறுபடியும் கழுது கத்துது. அத்தை, கத்துனது கழுதை இல்லைங்க, இந்த கம்பவுண்டர். எப்படியோ கழுத கத்துனா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. அப்பா, அத்தை கழுதையோட ஐக்கியமாயிட்டாங்க. நீ வா, உள்ள போவோம். யார் அது? இரு வந்துடுறேன். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? இன்னைக்கு கிராமத்துல டான்ஸ் நடத்த போறோம். நீங்களும் அம்மாவும் வந்து தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கணுங்க. நிறுத்துங்க. டான்ஸ் ஆகுது ஒண்ணாவது நேரங்கிட்ட நேரத்துல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு போங்கயா. பெரியம்மா இருக்கிற வரைக்கும் நாங்க வந்து தலைமை தாங்க கூப்பிட்டா பிரியமா ஒத்துக்குவாங்க. 1500 சன்மானமும் கொடுப்பாங்க. எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. செஞ்சிருக்காங்கல்ல, நீங்க போலாம். ஒரு நிமிஷம். காயத்ரி, மம்மி கலந்துகிட்ட ஃபங்க்ஷன் நாம அவாய்ட் பண்ணக்கூடாது. நாங்க வரோம். ரொம்ப சந்தோஷங்க. மடமாடும் பாம்புக்கெல்லாம் ஏன் மாயில் ஆணவம், நடமாடும் தெய்வம் உன்னை தூக்கி வைத்த காரணம், மலை காட்டில் வாழ்ந்தாயே இன்று
அச்சம் இல்லையே. உள்ளதடி வண்ணத் தோகைமையில் உன்னை கண்டால் கொள்ளுமடி. என்னை மீறி ஏதும் செய்ய உன்னாலாகாதே. ராஜாத்தி ராகவல்லியே நான் ராஜாடி அச்சம் இல்லையே. படமாடும் பாம்புக்கெல்லாம் ஏமாயில் ஆடவும் நடமாடும் தெய்வம் உன்னை தூக்கி வைத்த காரணம் மலை காட்டில் வாழ்ந்தாயே என்று மாட்டிக்கொண்டாய் நீ. ராஜாத்தி ராகவல்லியே நான் ராஜாளி அச்சம் இல்லையே. பாம்பும் சாமிதான் என்று பூமிதான் பூஜைகள் என்னாலுமே கொண்டாடுமே. நெஞ்சம் யாவும் வஞ்சம் கொண்டு சீறினால் எல்லை மீறினால் பூசணம் தாங்காதம்மா தாழாதம்மா. பேரை காத்திடவே நல்ல பாம்பாய் வாழ்ந்து விடு. குற்றம் அற்றவரை இந்த மண்ணில் வாழவிடு. திட்டம் போட்டு வட்டம் போட்டு தீண்ட பார்க்காதே. அச்சம் இல்லையே. வில்லேஜ் டிராமா தானே, போர் அடிக்கும்னு நினைச்சேன். பட் ரியலி ஃபேண்டாஸ்டிக். அந்த டான்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஜின் அடிச்ச மாதிரி மைல்டா கிக் ஏற ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா. இன்னைக்கு ஃபுல் மூட்ல இருக்கேன். ஸ்ட்ரைக் பண்றிய ஏ காயத்ரி. காயத்ரி 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 அப்படின்னா ராத்திரி நான் எப்படி தூங்கினேன்? விஜய், எல்லாம் உன் வேலைதானா? சாமர்த்தியமா மாறு வேஷம் போட்டு என் திட்டத்தையே கேட்டுட்டியே. என்னம்மா மகாராணி, என்னமோ ராத்திரி ரொம்ப உழைச்சு களைச்சிட்ட மாதிரி இவ்வளவு லேட்டா எந்திரிக்கிற? பாவி, ராத்திரி அநியாயமா என்ன ஏமாத்திட்டியே. ஏமாந்தது நீங்க இல்ல, நான் தான். கவலைப்படாதீங்க டாலே, இன்னைக்கு பௌர்ணமி, என் ஆசையெல்லாம் நிறைவேற போற நாள். இன்னைக்கு உங்களை விட மாட்டேன், உங்களை ஒரேடியா சொர்க்கத்துக்கே அனுப்பிடுறேன். யோகி மீண்டும் தன் உருவம் கொல்ல முடியாமல் போய்விட்டது. அப்போ குகையில இருக்கிற ஆண் பாம்பை எரிச்சிட்டோம்னா பெண் பாம்பு ஏமாந்துரும். ரவியை தப்பிச்சிடுவான்.
என்ன தைரியம் தான் என் மனைவியை தொட்டிருப்பேன். நீங்களே எரிச்சு சாம்பலானதுக்கு அப்புறம் இனிமே நான் வாழ மாட்டேன். நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு என்ன ஆச்சு? அவர் எங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல ரவியை பாப்போமா? என்னங்க என்னங்க? ஐயோ, என்ன இது காயம்? இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்றேன். இவ்வளவு நாளா காயத்ரிய ஒரு ஆவி பிடிச்சிட்டு இருந்தது. ஆவியா? ஆமாண்டா, புருஷனை பிரிஞ்ச ஒரு பொண்ணோட ஆவி காயத்ரிய பிடிச்சிட்டு இருந்தது. உனக்கு தெரிஞ்சா நீ அப்செட் ஆயிருவேன். அதான் உனக்கு தெரியாமலே விரட்ட பார்த்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. ஆமா, அன்னைக்கு ராத்திரி என்ன ஆவி பிடிச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்பதாங்க சுயநினைவே வந்தது. அப்படியா? விஜய், என்ன மன்னிச்சிடுறா. உண்மை தெரியாம உன்கிட்ட முரட்டுத்தனமா நடந்துகிட்டேன். சில நேரத்துல உண்மைகள் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. டோன்ட் வரி. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அத்தை இந்த ஊருக்கே வர வேண்டாம்னு சொன்னாங்க போல இருக்கு. இத பாருங்க, உடனே நாம இந்த ஊரை விட்டு போயிடணும். சரி, ஓ இஷ்டப்படியே நடக்கட்டும். That's good.